ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். 64 கோடி யோகினிகள். ஸ்ரீ சக்கரம் 40 பொன்னெடு கோணங்கள் உடையது. அந்தச் சக்கரத்தில் எல்லா தெய்வங்களும் அடக்கம், பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி, மகாலட்சுமி ஆகிய 8 தேவதைகளுக்கும் பிரகட யோகினிகள். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் 8 யோகினிகள் பரிவார தேவதைகளாக இருக்கின்றன. இவர்கள் 64 யோகினிகள் என்பர். இவர்களில் ஒவ்வொருவருக்கும் 1 கோடி யோகினிகள் பரிவாரங்களாக உள்ளனர். இப்படி 64 கோடி யோகினிகள் உள்ளனர். மொத்தம் 576 கோடி யோகினி கணங்கள் உண்டு. இதெல்லாம் உண்மையா? பாஸ்கர் ராயர். பாஸ்கர ராயர் என்ற சக்தி உபாசகர் ஒருவர் இருந்தார். வடக்கே இருந்து வந்து தமிழ்நாட்டில் குடியேறினார். அவர் பெயரால் தஞ்சை மாவட்டத்தில் பாஸ்கர ராயபுரம் என்ற ஊரே இருக்கிறது. சக்தி வழிபாட்டில் உள்ள மந்திர ரகசியங்களை உணர்ந்த ஞானி அவர். பாஸ்கரராயர் ஒருமுறை காசி நகரத்தில் தேவியின் அருள் வேண்டி மிகப்பெரிய யாக பூஜை நடத்த ஏற்பாடுகள் செய்தார். அதில் கலந்து கொள்ளுமாறு மிகப்பெரிய பண்டிதர்களையெல்லாம் அழைத்தார். குங்குமானந்தர் என்ற யோகி ஒருவர். அவரை தலைவராக கொண்டு பண்டிதர்கள் அந்த வேள்வியில் கலந்து கொண்டனர். தேவியின் அருள் பொங்கித் ததும்பும் அந்த வேள்வியின் மகிமையை அறிந்து குங்குமானந்த யோகி சந்தோஷப்பட்டார். அந்த பண்டிதர்கள் முன்னிலையில் பாஸ்கரராயரை பெரிதும் பாராட்டினார். இதனால் அந்த பண்டிதர்கள் அவர் மீது பொறாமை கொண்டனர். அவரை மட்டம் தட்ட விரும்பினர். லலிதா சகஸ்ரநாம மந்திரங்களைச் சொல்லி அந்த மாபெரும் வேள்வி நடத்தப்பட்டது. அந்த மந்திரங்களில் ஒன்று 64 கோடி யோகினி கணங்களால் பணிவிடை செய்யப்படுபவள் தேவி என்று குறிப்பிடும் ஒரு மந்திரம் வருகிறது. அது சரி, இந்த மந்திரத்தில் குறிப்பிடப்படும் 64 கோடி யோகினிகள் யாவர்? அவர்கள் பேரென்ன என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டனர். அந்த மாபெரும் வேள்வியில் யோகினிகளின் வழிபாடு முக்கியமானது. அந்த யோகினிகள் யார் யார் என்று தெரியாமலே யாகம் செய்ய வந்துவிட்டாயா என்று கேட்டு பாஸ்கர் ராயரை மட்டம் தட்ட வேண்டும் என்பது பண்டிதர்கள் எண்ணம். அந்த யோகினிகளின் பெயர்கள் இவருக்கு எங்கே தெரியப் போகிறது என்று நினைத்தே அவ்வாறு கேட்டனர். உடனே பாஸ்கரராயர் அந்த யோகினிகளின் பெயர்களை எல்லாம் சொல்கிறேன், எழுதிக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சொல்லத் தொடங்கினார். யோகினிகளின் பெயர்களைச் சொல்லச் சொல்ல அவற்றை எழுதிக் கொண்டே வந்த பண்டிதர்களின் கை வலிக்க ஆரம்பித்துவிட்டது. பாவம், பண்டிதர்கள் சோர்ந்து போனார்கள். போதும் போதும் என்றார்கள். அங்கிருந்தபடி இவற்றையெல்லாம் கவனித்து வந்த குங்குமானந்த யோகி பாஸ்கரராயர் தோளில் அமர்ந்தபடி, தேவி பராசக்தியே 64 கோடி யோகிகளின் பெயர்களைச் சொல்லச் சொல்ல பாஸ்கரராயர் சொல்லி வருவதை ஞான திருஷ்டியில் கண்டார். அந்த காட்சியைக் கண்டு ஆனந்தக் கண்ணீர் மல்கத் தரையில் விழுந்து வணங்கினார். குங்குமானந்தர் கண்டு மகிழ்ந்த தேவியின் காட்சியைத் தானும் காண வேண்டும், தயவு பண்ணுங்கள் என்று நாராயண தீர்த்தர் என்ற பண்டிதர் பாஸ்கரராயரிடம் வேண்டினார், கெஞ்சினார், பிடிவாதம் பிடித்தார். அவருக்கும் தேவியின் காட்சி கிடைத்தது. ஆனால் அந்த தெய்வீக ஒளியைக் கண்டு தாங்க முடியாமல் கண் பார்வையை அவர் இழந்தார். அதன்பின் பாஸ்கரராயர் அளித்த பூஜா தீர்த்தம் பெற்று கண்களைத் துடைத்துக் கொண்டதும் இழந்த பார்வையை பெற்றார் என்று வரலாறு கூறுகிறது. என்னுடைய கோடிக்கணக்கான கூறுகள் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்றன. அவற்றையெல்லாம் சொன்னால் உன் மூளைக்கு எட்டாதடா மகனே என்று அந்த கிராமத்து பக்தருக்கு சொன்னாளே அன்னை. அது எவ்வளவு பெரிய உண்மை! தன் பரத்துவம் பற்றி அவளாகச் சொன்னால்தானே நமக்குத் தெரியும். ஓம் சக்தி.